சங்கீதங்களின் புஸ்தகம் 128வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசிக்கிறேன். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். ஹல்லேலூயா. எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான்? மேலே உள்ள 3 வசனங்களில் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து உள்ள வசனங்கள்ல உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள் என்று இத்தனை ஆசீர்வாதங்களையும் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். ஹல்லேலூயா. யாத்திராகமத்தின் புத்தகம் 1வது அதிகாரத்தில் 21வது வசனத்துல அழகாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் கர்த்தர் அவர்கள் குடும்பங்களை என்ன செய்வாராம்? தழைக்க செய்வார். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பத்தை கர்த்தர் தழைக்கவும் செய்வார், செழிக்கவும் செய்வார். ஹல்லேலூயா. தழைக்க மட்டுமல்ல, உங்க வாழ்க்கையை ஆண்டவர் செழிக்க செய்வார். நீங்க எந்த துறைகள்ல இருந்தாலும் சரி, இல்லை எந்த குடும்பத்துல இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல இருந்தாலும் சரி, நீங்க உண்மையா இருந்து கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகள்ல நீங்க நடக்கும்போது உங்களை தழைக்க செய்வதோடு மட்டுமல்ல, உங்க வாழ்க்கையை ஆண்டவர் செழிக்க செய்வார். ஹல்லேலூயா. தழைப்பதற்கு முன்னாடி என்ன செய்கிறது? ஒரு செடி துளிர்க்கிறது. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கை துளிர்க்கும், உங்க வாழ்க்கை தழைக்கும், நீங்க செழிப்பாக இருப்பீர்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 91வது சங்கீதத்தில் 12வது வசனத்தில் இவ்வாறாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது, நீதிமான் பனையை போல் செழித்து. ஹல்லேலூயா. அப்ப நீங்க கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கும்போது நீங்க பனையை போல செழிப்பீர்கள், லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவீர்கள். ஹல்லேலூயா.